இது வந்து நாங்க வாட்டர் ஃபால் வந்து வால் யூஸ் பண்றோம். இது வந்து அந்த டாங்கிற வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் ஆகுது. இப்போ நீங்க வந்து டெஸ்ட் பண்றீங்கல்ல, என்ன டெஸ்ட்னா every 2 வீக்குக்கும் வந்து அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து யாரோட கிளைண்டோட வந்து டிமாண்ட். அதனால நாங்கள் வந்து நியூ மாடல் யூஸ் பண்றோம். இது எதுக்குன்னா நம்மளால அதை சேஞ்ச் பண்றதாட்டு முடியும். We can able to change it. கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ளைட் நேவிகேஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர். அதாவது ஃப்ளைட் வந்து நம்மளே ஒரு மொபைல் வழியாவோ பேசி வழியாவோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃப்ளைட் பண்ண போறோம். இதுக்கு வந்து நார்மலி ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு ஃப்ளைட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து திருப்பி ரிப்பேர் பண்ண காஸ்ட் ரொம்ப ஆயிடும். அது உள்ள இருக்கிற பைலட்டுக்கு டேமேஜ் ஆகுது. அதனால இதுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். அண்ட் இதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா டெஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு இது முடியும் போதும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அடுத்து முடியும். அண்ட் இதுக்கு நாங்க சூஸ் பண்ணி இருக்கிற மாடல் வந்து ஸ்பைரல் மாடல். ஏன்னா ஸ்பைரல் மாடல் தான் ஆல்ரெடி ரிஸ்க் அதிகமாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதிகமா இருக்கும். பட் அதுல மல்டிபிள் கேசஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல் ஃபிளைட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு சிமுலேஷன் வச்சு ஒரு ஃபேக் ஃபிளைட் வச்சு நம்ம சிமுலேஷன் செக் பண்ணிக்கலாம், அந்த அப்ளிகேஷன் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதனால என்ன நல்லதுன்னா ஃபிளைட் டேமேஜ் ஆகாது. நம்ம வந்து நார்மலாக கேம்ல டெஸ்ட் பண்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட ஒரு பைலட் உள்ள இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவருக்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கம்மிதான். இதுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் ஸ்பைரல் தான் சூஸ் பண்றோம். ஏன்னா ஸ்பைரல் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ண மாதிரி ரொம்ப யூஸ் ஆகும். இப்ப இதுவும் இதுக்கு சாதகமாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி சிமுலேஷன் வச்சு டெஸ்ட் பண்றதுனால எத்தனை வாட்டி வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இன்னும் ஒரு பெட்டரான சாஃப்ட்வேரா கிரியேட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். Our product is diagnostic result management software. We choose a V model. So in the requirements of V model can have validation and verification. The diagnostic information is wonderful and implemented. But on the basis we selected V model as well as accuracy and validation and verification. On the use we got it options, extensive documentation and stick model verification. On the stick model verification is about V model.